பற்கள் வெள்ளையாக இருக்க வேண்டுமெனில் டூத் பேஸ்ட் மட்டும்தான் உதவும் என்று நினைத்தால் அது தவறு. ஏனெனில் டூத் பேஸ்ட் கூட பற்களை வெள்ளையாக்காமல் ஏமாற்றியதுண்டு. ஆனால் ஒரு சில இயற்கை பொருட்களை நம் முன்னோர்கள் பற்களை துலக்க பயன்படுத்தியதை கொண்டு பற்கள் துலக்கினால் பற்கள் வெள்ளையாக பளிச்சென்று இருப்பதோடு பற்களில் ஆரோக்கியம் மேம்படும். வாங்க, பற்களை வெள்ளையாக்க என்னென்ன பொருட்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று இப்போது நாம் பார்ப்போம். ஆலிவ் ஆயில் மற்றும் பாதாம் ஆயில். ஆலிவ் ஆயில் மற்றும் பாதாம் ஆயிலை ஒன்றாக கலந்து அதனை கொண்டு தினமும் காலையில் பற்களை துலக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து 5 நாட்கள் செய்து வந்தாலே பற்கள் வெள்ளையாக மாறுவதை நீங்களே கண்கூட காணலாம். எலுமிச்சை சாறு. எலுமிச்சை ஏராளமான நற்பலன்களை கொண்டது. எலுமிச்சையை வெட்டி அதனை நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பின் அந்த நீரை கொண்டு பற்களை தேய்க்க வேண்டும். இப்படி வாரம் ஒரு முறை செய்து வந்தாலே போதும், பற்கள் வெண்மையடைந்துவிடும். வேப்பிலை. அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வேப்பங்குச்சியில் தான் பல் துலக்கினார்கள். வேப்பிலையை பால் சேர்த்து அரைத்து பேஸ்ட் போல் செய்து கொள்ளுங்கள். அதனை பேஸ்டுடன் சேர்த்து பயன்படுத்தி பற்களை துலக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் வாய் துர்நாற்றம் நீங்கி பற்களும் வெள்ளையாகும், பற்கள் வலிமை பெறும். பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். அதனை கொண்டு வாரம் ஒரு முறை பற்களை துலக்க வேண்டும். முக்கியமாக இந்த முறையை அன்றாடம் பயன்படுத்தினால் பற்கள் சென்சிட்டிவ் ஆகிவிடும். ஆகவே தினமும் பயன்படுத்துவதை தவிர்த்து வாரம் ஒரு முறை மட்டும் செய்து பாருங்கள். கற்றாழை ஜெல். நிறைய பேருக்கு கற்றாழையும் பற்களை வெள்ளையாக்க உதவும் என்று தெரிய வாய்ப்பில்லை. கற்றாழையின் ஜெல்லை கொண்டு பற்களை துலக்கினால் பற்கள் வெள்ளையாகும். இதனை நீங்கள் தினமும் கூட பயன்படுத்தலாம், நல்ல பலன் கிடைக்கும்.